பழச்சுவைன்னா என்ன? இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இறைவன் அதுபோல் இனிப்பானவன். அது பழச்சுவையென. கையில் பழத்தை வச்சு பார்த்தோம்னா அதோட சுவை நமக்கு தெரியாது. பழத்தை சாப்பிட்டால்தான் அதனுடைய சுவை நமக்கு உணர முடியும். ஆக இறைவனை பழச்சுவை அப்படின்னா உணர்ந்தால்தான் அவனுடைய சுவையை நாம் உணர முடியும். இறைவனை நமக்குள் உணர்ந்தால்தான் அவன் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்டவன், எவ்வளவு கருணை மிக்கவன், அதெல்லாம் நாம் உணர முடியும். அது பழச்சுவையென. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறா, இல்லை அமுதென, அவர் அமிர்தமானவர். அரிதற்கு அரிதென, இன்னும் சிலர் அவரை யாராலும் அறிய முடியாது, அரிதற்கு அரிது, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றார். அரிதற்கு அரிதென. அமரரும் அறியார், தேவர்களால் கூட அவரை அறிய முடியாது அப்படி சொல்றாங்க. அமரரும் அறியார். இதுதான் அவன் திருவுரு, இவன் அவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் எல்லாமே அவனுடைய திருவுரு தான். இதே மாணிக்க வாசகர் ஏதவனூர் ஏதவன் பேர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடுதும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடியிருக்கார். ஏதவனூர் ஏதவன் பேர், அவனுக்கு எல்லா பெயர்களும் அவனுடைய பெயர்கள், எல்லா ஊர்களும் அவனுடைய. அவன் இல்லாத இடமே கிடையாது எங்கேயுமே.